100 வயசு. இவன் தான் கமல்நாதன் பேர். சூரவின்னு சேர் போட்டு அதான் கேட்டார், எப்படி நீ தனியாக இருக்கிற அப்படின்ட்டு சொன்னேன். ராமகிருஷ்ண மடத்துக்கு கிளாஸ் எடுக்க போயிருக்கோம். 7 வயசுலேருந்து என் கூட இருக்கிறேன். எனக்கு 2 பொண்ணுங்க. தத்தெடுத்த மாதிரி இவன் ஒருத்தன், இன்னொருத்தன் அறிவுன்னு ஒருத்தன். இந்த 2 பேர் நான் பெற்காத பிள்ளைங்க எனக்கு. இவன் தான் பூனேக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தான், சென்னைக்கு. இவன் சோனி கம்பெனியில் பெரிய போஸ்ட்டில் இருந்தான், மேனேஜர் போஸ்ட்டில் இருந்தான். அப்புறம் ஒரு 23 வருஷமோ 24 வருஷம் இருந்தான். அப்புறம் ஊஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி ஆர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிடச்ச 1-2 பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்படி இருக்கலாம். பசங்கள்லாம் வளர்ந்துட்டான். நம்ம மேலே கொஞ்சம் ரொம்ப உயிர் ஜாஸ்தி. ஃபேமிலியிலேருந்தே ஃப்ரெண்டு இவன். திரும்ப இருந்தபோது அவங்க அம்மா கொண்டாந்து விட்டாங்க. அப்படியே பழக்கம். இப்போ அன்னைக்கு போன தரம் இங்கே இருந்தபோது ரொம்ப மூச்சு விட முடியாமல் அவஸ்தையாகி அநேகமாக போயிடுவேன்னு தான் நினச்சேன். ஏன்னா என்ன பண்ணாலும் இதாக மாட்டேங்குது. இந்த கொரோனாக்காரன் கடைசி காலத்து சாவதுக்கு முன்னாடி காட்டுவாங்கல்ல டிவியில எல்லாம், இதுலெல்லாம் அது மாதிரி இருக்குது. இது இன்னிக்காலே பண்ண முடியல, உள் சுவாசமே எடுக்க முடியல. அது மாதிரி அப்புறம் ஃபோன் தேட முடியல, எது பண்ண முடியல. அப்புறம் இவன் எப்படியோ கிடச்சான், வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 10 நாள் ஐசியூவில் இருந்து. அப்புறம் பொண்ணுங்கள்லாம் இவனே பொண்ணுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் வந்துடுச்சு, வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போன ஆகஸ்ட்டு 7ஆம் தேதி இங்கேருந்து போயிட்டேன். 8 மாதம் கழித்து இந்த போன மாதம் தான் வந்தேன் இங்கே 5ஆம் தேதி இந்த ஃபங்க்ஷனுக்காக. அது என்னடா அது முப்பெரும் இல்லை அது என்ன இது அம்பத்தூரில் நடந்த விழாவுக்காக வந்தேன்.